ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைகள் 50 வருட அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாணன் அவர்கள் இருக்காங்க. வருகிற 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது, யோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் ஐயா அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வரக்கூடிய 2026 முதல் ராசிக்காரரான மேஷ ராசிக்காரர்களுக்கு இது எப்படி அமையும், என்னென்ன மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில இது நிகழ்த்தும்? நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நிகழ்ச்சியின் போது அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும், சென்ற ஆண்டை விட இப்பொழுது வளர்ச்சி நோக்கி போகுதா, இல்லை அடுத்தது என்ன செய்யுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லா ராசி நேயர்களுக்கும். அப்படி மேஷ ராசி நேயர்கள் இந்த ஆண்டு 2025 எப்படி இருந்தாங்க, 2026 எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டு 2025 மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தது, ராகு இருந்தது, ராகு பயிற்சி வந்துருச்சு. ஆகையினால இப்போ சனி உள்ளே வந்திருக்கு. இந்த 3 கிரகங்கள் தான் சிலரை நல்ல உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும், சிலரை பயங்கரமான சிக்கலில் கொண்டு போகும். பெரும்பாலும் இந்த மேசராசி நேயர்களுக்கு நிறைய விரய பலன்களையும் நல்லோர்களுடைய தொடர்புகளுக்கு இடையூறுகளையும் நிறைய பிரச்சனைகளையும் தந்துக்கிட்டு இருந்தது சென்ற ஆண்டு 2025. அது மட்டும் இல்லாமல் தன்னோட முயற்சிகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேனே தவிர அதில் ஒரு வெற்றி காண முடியலையே, அது எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியில் தான் இப்போ 2025 நீங்கள் கழிச்சிருக்கீங்க. பெரும்பாலும் உங்களை பொறுத்தவரையும் ஒரு அற்புதமான மனிதர்களாக வாழக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் சில நேரங்களில் தன்னுடைய வாயாலேயே தான் ஏதாவது வார்த்தையை கொடுத்துட்டு மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை கடந்த ஆண்டு இது இருக்கும். அதை நீங்கள் ஒரு குடும்ப சூழ்நிலையோ, குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களோ, ஒரு குடும்ப படிப்பு, குழந்தைகளோட படிப்பு சார்ந்தோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு காதல் செய்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த 2026 என்ன பண்ணோம், வேலை தேடுறவங்க, வேலைக்கு சென்றவங்க, ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சென்ற ஆண்டு சில கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த கேள்விக்கு பதிலாக 2026 உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், குரு பகவான் அதாவது விரயத்துக்குடையவர் எங்கே வந்துடுறார், சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு பகவான் இருந்தவரும் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். இப்படி இந்த குரு பகவான், ராகு, சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வந்தார். வந்ததிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள், வேலையில் இடமாற்றம், வெளிநாடுகளுக்கு செல்வது, இதெல்லாம் இந்த 2026 நடக்கும். ஏன்னா 2025 எதிர்பார்த்தீங்க, சில பேர் போனீங்க. அப்படி போனவங்களும் இப்போ எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு நார்மலாக தான் லைஃப் போகும். ஏன்னு கேட்டால் விரயம் பண்ணியிருப்பீங்க, அந்த விரயத்துக்கு ஏற்ற இடமாற்றம் கொடுத்துருக்கோம். இப்போ விரயம் பண்ணாத இருந்தவர்களுக்கு இப்போ விரயம் பண்ணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சு தரணுன்றது நீங்கள் எப்படி நம்பலான்னு கேட்டால், உங்களுக்கு 9 குடைவன் தான், கோணாதிபதி தான் 4ஆம் இடத்துல வரான். அதே நேரத்தில் 11 இருக்க ராகு அவன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் 2026 அது செல்லும் பாதை ரொம்ப கொடிய நிலையில் தான் போகுது. ஆனால் கெட்டவங்களுக்கு அது கெட்டதை நல்லதாக்கிடும், நல்லவங்களுக்கு அது சற்று கெட்டதாக்கும். எப்படி கெட்டதாக்கும்னா, வார்த்தையின் மூலமாக பிறருக்கு பேசும்போது வாய் தவறி வந்த வார்த்தைகள் ஒரு பிரச்சனையாக மாட்டிக்கும். உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் இதை நினச்சி சொல்லலைன்னு. நீங்கள் நினச்சி சொல்ல மாட்டீங்க, நீங்கள் சொன்னதை தான் அவங்க பேசுவாங்களே, நீங்கள் நினைக்கிறத அவங்க பேச மாட்டாங்க. அப்படி ஒரு மறைமுக பிரச்சனையை மேஷராசி நேயர்கள் 2026 அனுபவிக்க போகிறாங்க. ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய பெரிய பெரிய மன்னர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ராஜ்யத்திற்குள்ள அதாவது பங்கேற்று அதோட நட்பு உறவுகளோடு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த 2026 என்பது மிக மிக உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவது போல் நட்புக்கேற்ற பலனை தரும். கடந்த 2025 நிறைய இடங்களில் வாலண்டியாக போய் நம்ம நட்பு தேடிக்கிட்டு இருந்தோம், நம்ம நிரூபித்து காட்டினோம். பல சாதனைகள்லாம் செஞ்சாங்க, பிள்ளைங்கள்லேருந்து உயர்ந்தவங்களையும் முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல உயர்வை தந்தது. ஆனால் 2026
எல்லோரும் நம்மளை நாடி வருவாங்க. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய தன்மையும் தரமும் மேலும் மேலும் வளர்ந்து தான் போகும். தேசத்துடைய நல்ல பலனை எல்லோரும் பார்ப்பாங்க. நம்மளோட சேர்ந்து வாழணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. தேசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்கள் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் உங்களுடைய தரத்திற்கேற்ப உங்கள் வயதிற்கேற்ப இந்த சம்பவம் நடந்தே தீரும். காரணம், நாளில் உள்ள குரு பகவான். குரு பகவான் எப்படி போவார்? அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குருசாரத்தில் வருவார். குருசாரத்தில் போயிட்டுருக்கார். ஆகையினால உங்களுக்கு 9 குடையவன் தானே குருவில் போகிறான். அந்த குருசாரத்தில் அந்த குரு தன் சுயசாரத்தில் அங்கே உச்சம் பெற்று போகிறதுனால நீங்கள் நீண்ட நாள் தேடிக்கிட்டு இருந்ததோட பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அது நிரந்தரமாக கொடுப்பாரான்னா நீங்கள் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது. நீங்கள் எந்த வகை கர்மாவை சேர்ந்துறீங்கோ, நிகழ்கால கர்மா, கடந்த கால கர்மா, எதிர்கால கர்மான்னு 3 பிரிவு இருக்குது. அதில் நீங்கள் எதை நாடி நீங்கள் எந்த தர்மத்தின் வழியில் வந்தீங்களோ அந்த தர்மத்தின் வழியில் உங்களை எடுத்து செல்லும் இந்த 2026. பொதுவாகவே உழைப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இயற்கையின் சீற்றத்தால் பல இடங்கள் பாதிப்புக்குள்ளாகும். அது மேஷராசி நேயர்களுக்கு மன உளைச்சலும் கஷ்டங்களும் உண்டு பண்ணுவதற்கு காரணம், இவர்களை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள், இல்லை அங்கே உள்ளவர்கள் இவரோட சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆகையினால் எல்லாம் தெரிஞ்ச நட்புக்குடைய எல்லோருமே ஒரு மன பரஸ்பரத்தோடு வாழுவதற்கு இந்த 2026 அழகாக எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்று வரப்போகுது. அப்படி 2024 வரும்போது என்னன்னா, சில பேருக்கு இன்றைக்கி இந்த கடந்த நேரத்தை பார்த்திங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காதல் பிரச்சனை, கல்யாணம் ஆனோன பிரிவு, ஒரு வேலைக்கு போகிறதுல 2 இடத்துல மாறுறது, இல்லை சரியான வார்த்தை கொடுக்காதனால நம்ம வார்த்தையும் அங்கே தவறாகிறது, பிறர் வார்த்தையை நம்பி நம்ம அங்கே போய் அவதிக்கு ஆளாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு வருவதை பார்க்கும்பொழுது நீங்கள் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ற கேள்விக்குறியோடு தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்குறிக்கு பதிலாக 2026 உங்களை மிகவும் சிறப்பாக தான் எடுத்து செல்லும். அதற்கு உங்களுக்கு மன உறுதியும் மன நம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. மேஷராசி அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதை மிக சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் 2025. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு சிறப்பாக இருந்தது, ஒரு சிலருக்கு பொதுவாக தான் இருந்ததே தவிர நிறைய பலன் தரல. காரணம்னா, உங்கள் பிறப்பின் ஜாதகத்தின் போது சில முக்கிய கிரகங்கள் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ வரப்போகிற நேரத்தில் எப்படி இருக்குன்னா, அதே உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு எப்படி கொண்டுட்டு போக போகுதுன்னா, சிறப்பாக உங்கள் விடாமுயற்சியும் உங்களை பயணமும் சிறப்பாக இருக்கும். உடலை பொறுத்தவரையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய உழைப்புன்னா அதுலேயே கவனம் போயிட்டுருக்கோம். உங்களுடைய பொருளாதாரம் வரணும், அதில் கவனம் போயிட்டுருக்கோம். பொருளாதாரம் வந்தால் உடலுக்கு பாதிப்பு வரும். உடல் நல்ல சுகமாக இருந்தால் பொருளாதாரம் வராது. ஆகையினால் ஒரு சிலர் கேட்பாங்க, அவங்க எப்படிங்க உட்காந்தபடியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க பூர்வ புண்ணியானாம்னு சொல்கிறோம்ல, அது பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச புண்ணியம். அதே நேரத்தில் வாயை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான். வாயை கட்டுப்படுத்தினா சாப்பிட்றது மட்டும் இல்லை, பேசுகிறதுலையும். பேசுகின்ற சொல் வழக்கானது செல்வாக்காக மாறுவது. சொல்வாக்கு செல்வாக்காக மாறுவதற்கு வாயோடைய பேச்சில்தான் இருக்கிறது. அந்த பேச்சை பக்குவப்படுத்தி நீங்கள் பேச கற்றுக்கிட்டாலோ, வாழ்க்கையில் தரத்தோடு நீங்கள் வாழ கற்றுக்கிட்டாலோ, இந்த 2026 மேஷராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு கோபம் வரும், சில பேருக்கு கோபத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களாம் உங்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணி சிறப்பாக எடுத்து சென்று இந்த புத்தாண்டை மிகவும் சிறப்பாக நீங்கள் பல பலன்களை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.